டாக்டர் பிளஸ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர்களின் அருளால் நல்வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நினைவாற்றலை மேம்படுத்துவதற்கு, ஞாபக மறதியை நீக்குவதற்கு என்று சில மருந்துகளை பற்றி மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனலில் பேசினேன். அப்பொழுது பேசும்போது குறிப்பிட்டேன், சில முத்திரைகளும் சில வர்ம புள்ளிகளும் நினைவாற்றலை மேம்படுத்த வல்லவைகள் என்று குறிப்பிட்டேன். அவைகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அவர்களை பயன்படுத்தி அதில் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எந்தெந்த வர்ம புள்ளிகள் நினைவோடு தொடர்புடையவைகள், நினைவாற்றலோடு தொடர்புடையவைகள் என்பதை பற்றி சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக 4 வர்ம புள்ளிகள் நினைவாற்றலை மேம்படுத்துகிற வல்லமை பெற்றவைகள். அவைகளில் முதல் வர்ம புள்ளி எதுன்னு சொன்ன திலர்த வர்மம். இந்த திலர்த வர்மம் எங்கே இருக்கிறது சொல்லுகிறேன். அடுத்தது பாலவர்மம், அது எங்கே இருக்கிறது. அடுத்தது மூன்றாவதாக உச்சி வர்மம் அல்லது கொண்டை கொல்லி வர்மம் என்கின்ற ஒரு வர்ம புள்ளி. அதை D20 என்று அக்குப்ரெஷர்ல அக்குபஞ்சர்ல சொல்வார். இதெல்லாம் தொடர்பு இருக்கிறது. அடுத்தது சீரங்கொல்லி வர்மம். இந்த 4 வர்ம புள்ளிகளை முறையாக இயக்குவதன் மூலமாக குழந்தைகளுடைய நினைவாற்றலை, பெரியோர்களுடைய நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்ள முடியும். இந்த டிமென்ஷியா, ஞாபக மறதி, இந்த வயதானவர்களுக்கு வருகிற அல்ஷிமர்ஸ் கம்ப்ளைண்ட், இப்படிப்பட்ட நிலைகளினாலே வருகிற மறதி, அதை போக்குவதற்கு மருந்து எடுத்துக்கொண்டு அந்த மூலிகை மருந்துகளோடு சேர்த்து இந்த பயிற்சிகளையும் செய்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அதை நான் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய மருத்துவமனையிலே பலருக்கு கொடுத்து அறிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை பார்ப்பவர்கள் இதை பின்பற்றுங்கள். நான் 4 வர்ம புள்ளிகள் கூறினேன் அல்லவா, அதில் இப்பொழுது முதல் வர்ம புள்ளியாக திலர்த வர்மத்தை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். திலர்த வர்மம் எங்கே இருக்கிறது? 2 புருவமும் சந்திக்கிற இடத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி அங்கே ஒரு இறக்க மாதிரி வருது பாருங்க, அந்த புள்ளி தான் திலர்த வர்மம். அந்த இடத்துல உங்க விரலை தொட்டும் தொடாமலும் வைத்து அப்படி சுழற்றினீர்களானால் அங்கே ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அது பாருங்க, அதுதான் திலர்த வர்மம். அந்த புள்ளியை வலப்புறமாக 10 முறையும் இடப்புறமாக 10 முறையும் இப்படி தொட்டும் தொடாமலும் அதை சுழற்றுவதனால் இந்த திலத வர்மத்தை தூண்ட முடியும். திலத வர்மம் மிக சக்தி வாய்ந்த ஒரு வர்ம புள்ளி. இதை அளவுக்கு அதிகமாக அழுத்திவிடக்கூடாது. மிக கவனமாக இதை தொட்டும் தொடாலும் இயக்கினாலே அந்த இடத்துல அந்த உணர்வு வந்துவிடும். அதை கூர்ந்து கவனித்து கொண்டே இந்த பயிற்சியை வலப்பக்கமாக 10 முறை இடப்பக்கமாக 10 முறை சுழற்றவும். இது திலர்த வர்மம். அடுத்தது திலர்த வர்மத்தில் இருந்து 2 விரல் அளவு மேலே நடுப்பகுதியில் இருப்பது பாலவர்மம். இந்த பாலவர்மத்தை விரலால், இந்த ஆட்காட்டி விரல் இருக்குல்ல, இந்த ஆட்காட்டி விரலால் ஒரு அரை மாத்திரை அளவுக்கு இப்படி அழுத்தி 1 to 3 நிமிட நேரம் அழுத்தி விடலாம். அல்லது அதை அப்படியே விரலை வைத்து வலப்பக்கமாக 10 முறை திரும்ப இடப்பக்கமாக 10 முறை, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றேன்ல, அப்படி சுழற்சி தடவல் முறையாலும் இந்த பாலவர்மத்தை தூண்டலாம். இப்ப திலர்த வர்மம், பாலவர்மம் 2ம் நினைவாற்றலுக்கு மிகச் சிறந்தவைகள். அடுத்தது இந்த தலையினுடைய உச்சி இருக்கு பாருங்க, இந்த உச்சி பகுதி, இந்த குழந்தை பிறந்தா அங்க ஒரு சின்ன டொக்கு மாதிரி இருக்கும் பாருங்க, எலும்பு சேராமல், அதுதான் அந்த உச்சி வர்மம் அல்லது கொண்டை கொல்லி வர்மம் என்கின்ற பகுதி. அதை 2 விரலால், இந்த நடுவிரல் மோதிர விரல் 2 விரலையும் அந்த கொண்டை கொல்லி வர்மம் உள்ள இடத்திலே வைத்து மெல்ல வலப்பக்கமாக 10 முறையும் இடப்பக்கமாக 10 முறையும் இப்படி சுழற்றுவதன் மூலமாக இந்த வர்ம புள்ளிகளை தூண்டலாம். அடுத்தது 4வதாக இருக்க வர்மம், இந்த பின்னால இங்க பாருங்க பட்டையா இருக்கும், அங்க நடுவில் அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் கிடைக்கும். அந்த புள்ளிக்கு சீரும் கொல்லி, அது திலத வர்மத்துக்கு நேர பின்னால் இருக்கிற பகுதி. இந்த சீரும் கொல்லி வர்மத்தை இதே போல நடுவிரலையும் மோதிர விரலையும் கொண்டு இப்படி 10 முறை வலப்பக்கமாகவும் 10 முறை இடப்பக்கமாகவும் சுழற்றி
இவைகளை தூண்டலாம். இப்படி 4 வர்ம புள்ளிகளையும் நான் சொன்னதைப் போல தூண்டிவிட்டு திரும்ப அடுத்த சுழற்சி ஒரு முறை ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் 10 முறை திலத வர்மத்தை 10 முறை, பாலவர்மத்தை 10 முறை, அடுத்து கொண்டைக்கொல்லி வர்மத்தை 10 முறை, சீருங்கொல்லி வர்மத்தை 10 முறை, இப்படி 10 முறை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் சுழற்றி 10 முறை ரிப்பீட் பண்ணால் 100 டைம்ஸ் வந்துடும். இது நினைவாற்றலை மேம்படுத்த, நல்ல ஞாபக சக்தியை பெறுவதற்கு உதவும். இந்த வர்ம பயிற்சியை பின்பற்றுவோம்.